இன்றைக்கி வந்து நம்ம மேட் யூஸ் பண்ணி ஒரு இயரிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நீடில் சில்க் த்ரெட்டு கட்ரு எடுத்துக்கோங்க. மேட் வந்து இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த சைஸில் நம்ம வந்து பண்ணலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுக்கிறேன். பாருங்கள், அந்த ஹோலை தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அந்த எட்ஜெலாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து 6 6 அப்படின்னு வர மாதிரி 4 சைடும் வந்து 6 ஹோல் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 2 பீஸ் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதில் நிறைய டிசைன் பண்ணலாம். நம்ம இது மேட்டு யூஸ் பண்ணி நிறைய பண்ணலாம். இது டிசைன் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். என்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த சில்க் த்ரெட்டை வந்து நம்ம நார்மலாக இயரிங் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்துட்டு பாருங்கள், இந்த இது நம்ம கார்னரில் அந்த ஒரு ஹோலை விட்டுட்டு அடுத்த ஹோல்லேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த 2 ஹோல் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம கிராஸில் வச்சுட்டு எடுக்கிறோம். அடுத்த ஹோலை விட்டு நூல்லாம் நம்ம எப்பயும் போல் நம்ம அந்த இயரிங்க்கு நார்மல் இயரிங்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் அந்த மேட் வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம கரெக்டாக சுற்றணும். இப்படி வந்து கார்னர் இந்த இதுலேயும் அந்த எட்ஜ்லேயும் நம்ம விட்டு நம்ம எடுத்துகிட்டே வரணும். உங்களுக்கு வந்து மேட்டை ஃபுல்லாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திக்காக வச்சுக்கலாம். நம்ம த்ரெட்டை கொஞ்சம் கேப்பு கூட இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா சுற்றிக்கலாம். இல்லை இதையே நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு கேப்பு தெரியுதா? அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் நல்லா திக்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 2 டைமும் நம்ம சுற்றுறோம். இதை ஒன்ஸு போட்டேன். நான் போட்டுட்டு ஃபுல்லாகவே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒன்ஸ் போட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக திக்னஸ் வந்து கம்மியாக தான் என் த்ரெட் எடுத்திருந்தேன். அது ஃபுல்லாக கவர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 டைம் இதோடய விட்டுட்டு நீங்கள் வந்து அதுவே ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம விட்டுறலாம். நல்லா சுற்றிக்கணும். நான் 2 டைம் வந்து நம்ம திக்னஸ்க்காக நான் வந்து சுற்றுறேன். திரும்ப நான் சுற்றிட்டே வரேன். கொஞ்சம் கவனமாக நம்ம சுற்றணும். ஏன்னா அங்கங்கே நமக்கு த்ரெட் வந்து சிக்கிக்கும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து எடுத்து விட்டு பண்ணணும். இந்த மேட் டிசைனை பொறுத்தவரையும் நீங்கள் வச்சுக்கிறது தான். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் திக்னஸாக வந்துருச்சு. இப்போ சென்டரில் வந்து நான் கொடுத்துட்டு அதை கீழே வந்து ஒரு நாட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக கம் வச்சு பேக் சைடு ஒட்டி விட்டுறோம். நம்ம அந்த டசல் மாதிரி நம்ம இதை கீழே உங்களுக்கு அந்த நம்ம ப்ளவுஸ்லாம் சாரீலலாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தொங்க விடுறதுனால விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட முடிச்சுட்டு கூட நம்ம வேறு ஏதாவது அது போட்டுக்கலாம். நான் வந்து இந்த டசல் மாதிரி வச்சுட்டு ஹேங் பண்ணுற மாதிரி அப்படியே தொங்குற மாதிரி நான் விட்டுக்கலாம் அந்த த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதுக்கு நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அங்கேயே ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு நாட் போட்டு நம்ம முடித்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வந்து அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அங்கங்கே வந்து சிக்கிக்கும். அது இல்லாமல் ஒரு நாட் போட்டு நம்ம முடிச்சுட்டு கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட ஐடியா தான். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு நான் அப்படியே முடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலராக அந்த மேட்டு தெரியுது இல்லைங்களா, அதனால் நான் இன்னொரு கலர் கோல்டன் கலர் எடுத்துருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து இது பண்ணுறேன். நான் நார்மலாக ஒரு நாட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல அது மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், நார்மலாக நம்ம போட்டு இழுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து கோல்டன் த்ரெட்டையும் நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த எட்ஜு ஃபுல்லாகவே நான் வந்து நார்மலாக நம்ம
லூப்பிங் போட்டு நம்ம ப்ளவுஸ்லாம் நார்மலாக சுற்றுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம ஊசி வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டாக அந்த நூல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். அந்த ரெண்டையுமே நம்ம இல்லைன்னா நாட் கூட போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகணுன்னா நிறையா திக்காக எடுத்துக்கோங்க த்ரெட்டை. இப்போ ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் நார்மலாக நம்ம வந்து குத்திகிட்டே வர வேண்டியதுதான். ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் நம்ம விட்டு விட்டு எடுத்துகிட்டே வரோம். பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்டர் இது பண்ண மாதிரி ஆகிடும். அந்த சென்டரில் வர்றதில் மட்டும் கொஞ்சம் நம்ம டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு 2 சுற்று உள்ள கொடுத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த 2 கார்னர்லேயும் நம்ம அது மாதிரி 2 டைம் உள்ள விட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடும். உங்களுக்கு வந்து பார்டர் கட்டின மாதிரி இருக்கும். இதுமாரி பின்னாடி கட் பண்ணி விட்டுட்டு கம் வச்சு நம்ம அப்படியே நம்ம ஒட்டி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த கோல்டன் த்ரெட்டையும் அதே மாதிரி நான் ஒரு நாட் போட்டுட்டு கீழே அந்த உங்களுக்கு ரெட் கலர் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எவ்வளோக்கு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் விட்டுட்டேன். அதே இடத்துல 2 தடவை நம்ம நல்லா டைட்டாக சுற்றிட்டு, இதில் வந்து அந்த டெசரில் வந்து பீட்ஸ் வைக்கிறதுனால வைக்கலாம். இதுதான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அது. அவ்வளோதான். இங்கே ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இதையும் நம்ம அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சிடறோம். முடிச்சுட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக வந்து 2 நாட் போட்டு கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னொரு இது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். 2 நாட்டாக போட்டிருக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம ரெட்டு போடாமல் 2யும் சேர்த்து கூட நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை விட்டாலும் சரி, இல்லைன்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதான் நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாட்டு நல்லா நீட்டாக நம்ம போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு ட்ரையல் தாங்க என்னோடது. பாருங்கள், அவ்வளோதான். இதில் ஸ்டோன் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ஜமிக்கி வைக்கிறதுனா வைக்கலாம், என்னென்னாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோன் மட்டும் வைக்கிறேன். 2யும் ஈவனாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும். அங்கங்கே ஸ்டோன் இருந்ததை நீங்கள் கலர் பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம ரிங் போட்டுட்டு இயரிங் ஹூக்கையும் நம்ம மாட்டிடுறோம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வைக்கிறதுனால வைக்கலாம். நம்ம ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா அது த்ரெட் ஒர்க் தெரியாது. அதுக்காக நான் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் நாங்கள் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயரிங்ஸ் மாத்திரம்லங்க, மேக்ரமி த்ரெட்டில் இருக்கிற பேக்கும் போடுறோம். ஹேண்ட் பேக் போட்டிருக்கிறோம் பாருங்கள். க்ரோஷெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான அது. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா இதுவே நம்ம மேட்டில் வெவ்வேறு டிசைன் பண்ணலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது உங்களுக்கு. அழகானது ஒரு இயரிங் ரெடி ஆயிடுச்சு. Thank you.